நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல நிறைய ஜட்ஜஸ் கிட்டேயே நிறைய விஷயங்கள் பண்ணாரு, பேசினாரு. அதை தொடர்ந்து அவர் சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கையா இருந்தாரு. இவங்க கைவிட்டாலும் அவங்க நம்மள தூக்கி விட்டுருவாங்க, அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. ஏதோ ஒரு வகையில சுப்ரீம் கோர்ட் மேல சவுக்கு சங்கருக்கு ஒரு ஹோப் ஒன்று இருந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே சவுக்கு சங்கர் அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு 2 ஜட்ஜு, ஒருத்தர் பேர் திபங்கர் தத்தா, இன்னொன்று சதீஷ் சந்திரா. 2 பேரும் தமிழ்நாட்டு ஜட்ஜு கிடையாது. தமிழ்நாட்டோட அவங்களுக்கு எந்த விதமான ரிலேட்டிவிட்டியுமே கிடையாது. இந்த 2 ஜட்ஜ் கிட்ட இவர் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்னு போட்டிருக்கார். அதாவது 2ஆம் தேதி வேல்முருகன் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும், ஒரு மெடிக்கல் போர்டு முன்னாடி ஒரு அப்பியர் ஆகணும், மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை எதிர்த்து இவர் போகிறார். இவரோட வக்கீல் பேர் பாலாஜி சீனிவாசன் ஒரு வக்கீல். அவர் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட்டில் இந்த மாதிரி ஏற்கனவே இவர் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க, அப்போ ஹாஸ்பிட்டலில் சரியாக பண்ணலை, அதனால் இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கிரவுண்டில் மெடிக்கல் போர்டு முன்னாடி இவர் போய் டெஸ்ட் பண்ணால் மறுபடியும் இவருக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணார். இவரோட எய்ம் என்னன்னா, இந்த மெடிக்கல் போர்டுக்கு போகாமல் தன்னை பாதுகாத்துக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் போர்டு. இந்த கேஸ் அங்கே வந்திருக்கு. வந்தவுடனே சித்தார்த்த லூத்ரான்னு ஒரு ரொம்ப ஃபேமஸ் லாயர் அவர். அவர் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆகிறார். அவர் நம்ம நியூஸ் டைம் டிஎன்ல வச்ச ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அவர் என்னென்னா, இவர் போலீஸ்க்கு சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இவர் மெடிக்கல் கிரவுண்டில் தான் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு தான் இவர் பெயில் வாங்கினார். ஒரே ஒரு முறை காவேரி ஹாஸ்பிட்டலில் அவுட் பேஷண்ட்டாக இவர் போனார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு செல்ஃபோனை இவர் வச்சுருந்தார். அந்த செல்ஃபோனில் தான் பலரை மிரட்டியிருக்காரு, பல டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த செல்ஃபோனை கேட்டிருக்காங்க, இவர் கொடுக்கல. மொத்தம் வெளியில் வந்தப்புறம் ஒரு 10 வீடியோ பண்ணியிருக்காரு. 10 வீடியோவும், ஒவ்வொரு வீடியோவும் 60 மினிட் வீடியோ பண்ணி பேசியிருக்காரு. இவர் 60 மினிட் அளவுக்கு வீடியோ பேசும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோவில் எந்த செல்ஃபோனை இவர் மறைச்சாரோ அந்த செல்ஃபோனை எடுத்து காட்டுறாரு. இது யார் சொன்னது? நம்ம தான் சொன்னோம். நம்ம அதாவது நீ ஒரு துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணுறேன்னா அந்த துப்பாக்கி கிடைக்கல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கல, நீ ஜெயிலுக்கு போகிற, உனக்கு ஹைகோர்ட் பெயில் கொடுத்துச்சு. பெயில் கொடுத்த உடனே நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த துப்பாக்கி எடுத்து காட்டக்கூடாது. போலீஸ்கிட்ட மறைச்ச துப்பாக்கி இருக்குன்னு 2 செல்ஃபோனையும் எடுத்து காட்டுறது. ஐஃபோனா அப்படின்னு காட்டுறது மட்டும் இல்லை, அவங்க அம்மா தான் இதெல்லாம் மறைச்சி வச்சாங்கன்றதையும் இவர் சொல்கிறார். இதை தான் நம்ம சொன்னோம். இதுதான் சித்தார்த் லூத்ரா ஆர்கியூமெண்ட்டாக வைக்கிறார். இவர் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சம்மந்தமாகவும் பேசுகிறாரு, அந்த கேஸில் ரிலேட் ஆன அந்த கேஸை விசாரித்த இன்ஸ்பெக்டர்ஸ் பற்றி பேசுகிறாரு, 10 வீடியோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்பொழுது இவர் ஓபிக்கு சும்மா போயிட்டு வந்தார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜட்ஜு சொன்னாராம், அவர் எங்கெங்க போகிறாரு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவருக்கு வீடியோ எடுக்கவே நேரம் சரியாக இருந்திருக்கும் போல இருக்கு, ரைட்டா, ஹீ இஸ் வெரி பிஸி ஆன் மேக்கிங் ரீல்ஸ் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறார். அப்புறம் இந்த பாலாஜி ஸ்ரீனிவாசன் அந்த கேஸை ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார். இந்த மாதிரி கவர்மெண்ட்டு சொன்ன டாக்டர்கிட்ட ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அவர் போக முடியாது, அங்கே அவருக்கு அநியாயம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் நீதிபதிகள் வெடிச்சிட்டாங்க. அவங்க வெடித்ததை நியூஸ் லாவில் அப்படியே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அது மட்டும் நான் படிச்சிடுறேன், ஏன்னா இப்போ எனக்கு தெரியும், அது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அது எப்படி வெடித்தாங்க அப்படின்றது கரெக்டாக நம்ம சொல்லணும் ரீடர்ஸ்க்கு. அவர் சொன்னது, அதாவது ஜஸ்டிஸ் தத்தா அவர் சொல்கிறார்,
திஸ் இஸ் டூ மச். ஹவு கேன் யூ டிஸ்கிரெடிட் டாக்டர்ஸ்? இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் போகிறீங்க சவுக் சங்கரை பற்றி. ஹவு கேன் யூ டிஸ்கிரெடிட் டாக்டர்ஸ்? டாக்டர்ஸை வந்து அவங்களுடைய செயலை வந்து தவறானதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? யூ ஆர் சேயிங் யூ வில் நாட் கோ டு திஸ் ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ யூ வில் சூஸ் விச் மெடிக்கல் போர்ட் யூ வில் கோ ஆஃப்டர். அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எந்த மெடிக்கல் போர்டு கிட்ட வந்து நீங்கள் எக்ஸாமின் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து நீங்கள் தீர்மானிப்பீங்களா? திஸ் இஸ் டூ மச் அப்படின்றாங்க ஜட்ஜஸ். அது இல்லாமல் அவங்க சொன்னது என்னென்னா, இது போலீஸ் சொல்கிறது எல்லாருமே சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இவருக்கு வந்து மெடிக்கல் கிரவுண்டில் வந்து பெயில் கொடுக்கலன்றதான் இவங்க ஆர்கியூமெண்ட்டு. ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, யூ ஹவ் பீன் கிவன் மெடிக்கல் கிரவுண்டில் தான் உனக்கு வந்து பெயில் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அவங்க கேட்டகாரிக்கலாகவே ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மெடிக்கல் கிரவுண்டில் தான் கொடுக்கலன்னு இவங்க சொல்லும்போது ஜஸ்டிஸ் தத்தா, திபங்கர் தத்தா, அவர் என்ன சொல்கிறாரு, ஷங்கர் வாஸ் நாட் கிராண்டட் பெயில் ஆன் மெரிட்ஸ். அவர் வந்து ஜாமீன் பெற தகுதியானவர்ன்றதுக்காக ஜாமீன் கொடுக்கல யாரும், பட் ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ். ஹவவர், ஆஃப்டர் பீயிங் அவுட் ஆன் பெயில் he started மேக்கிங் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ். பெயிலில் வந்தவுடனே வீடியோவும் ரீலும் அந்த சங்கர் போட ஆரம்பித்தார். ஆஃப்டர் கோயிங் அவுட் ஆன் பெயில் யூ ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அவுட் பேஷண்ட். ஒரு இடத்துல போய் அவுட் பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. அண்ட் தெர் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட் மேக்கிங் ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் புட்டிங் இட் ஆன் யூடியூப். யூடியூப்பில் நீ வீடியோவும் ரீலுமா போட்டுக்கிட்டே இருக்க. தட் வாஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் கிராண்ட் ஆஃப் பெயில். உனக்கு வந்து ஜாமீன் கொடுத்ததோட பர்பஸ் வந்து நீ யூடியூப்பில் உட்காந்து பேசுறதுக்காக உனக்கு ஜாமீன் கொடுக்கல. யூ ஆர் மிஸ்யூசிங் யுவர் லிபர்ட்டி. நீ வந்து உனக்கு கொடுத்த சலுகையை வந்து நீ மிஸ்யூஸ் பண்ணுற. தட் இஸ் த ஃபைண்டிங் கிவன் பை த ஹைகோர்ட் நவ். இப்போ வேல்முருகன் நீதிபதி வந்து உனக்கு இப்போ பெயிலை கேன்சல் பண்ணல, ஆனால் நீ வந்து உனக்கு கொடுத்த சலுகையை உரிமையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறன்றதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. யுவர் பெயில் ஹேஸ் நாட் பீன் கேன்சல்ட், பட் த ஹைகோர்ட் ஹேஸ் ஆஸ்க் யூ நாட் டு டாக் அபவுட் பெண்டிங் கேஸ், பட் யூ ஆர் டூயிங் தட். ஹைகோர்ட் வந்து பெண்டிங் கேஸ் பற்றி பேசாதுன்னு சொல்லுது, அதுக்கப்புறமும் நீ பேசுகிற. இப்போ பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்கப்புறம் இப்போ அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. சித்தார்த் லூத்ரா வந்து நம்ம சொன்ன ஆர்கியூமெண்ட்டை எப்படி வைக்கிறாருன்னா, அதை இங்கிலீஷ்லேயே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பைலால. ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆன் பெயில் ஹி மேட் அ வீடியோ ஷோகேசிங் தட் ஃபோன். போலீஸ் நீடட் ஹிஸ் மொபைல் ஃபோன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் விச் ஹீ டிட் நாட் கிவ். பட் ஆஃப்டர் அவுட் ஆன் பெயில் ஹி மேட் அ வீடியோ ஷோயிங் தட் ஃபோன். He added that Shankar did not visit the hospital which was granted interim bail. அப்போ லூத்ரா சொல்லும்போது ஷர்மா, இன்னொரு ஜட்ஜு சதீஷ் சர்மா, ஹாஸ்பிட்டலுக்கே அவர் போகல அப்படின்னு. அப்போ ஷர்மா சொல்கிறார், பிகாஸ் he was busy on making reels அப்படின்னு. ஸோ நத்திங் ஷார்ட் ஆஃப் ஃபயரிங். வேல்முருகனை வந்து இவர் வந்து பயாஸ்டு ஜட்ஜு அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்ன அப்புறம், நான் 30 வருஷமாக நீதித்துறையில் இருக்கேன், நான் பயாஸ்டு ஜட்ஜ் இல்லை எல்லாமே அவர் சொல்கிறார். சொன்னப்புறமும் அவர் வந்து இவரோட பெயிலை கேன்சல் பண்ணாமல் மெடிக்கல் ரெக்கார்டுக்கு போங்க, மெடிக்கல் டீமுக்கு போயிட்டு உங்களுடைய உடல்நிலையை பரிசோதனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உடலில் என்ன இருக்குன்னு. உண்மையிலேயே இவருக்கு ஹெச்ஐவி இருக்குது, ரைட்டா? இப்போ இவர் வந்து அந்த மெடிக்கல் போர்டில் போனால் ஹெச்ஐவி என்னன்னு வெளியில் வந்துடும். அதனால் அங்கே போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இவருக்கு உடம்புல ஹெச்ஐவி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்க ரிப்போர்ட் வந்து ஜட்ஜுக்கிட்ட தான் கொடுப்பாங்க, அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை ஜட்ஜுக்கிட்ட கொடுத்தாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, இவருக்கு என்ன வியாதி இருக்குன்னு, இவர் எப்படிப்பட்ட ஆளுன்றதையும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு இந்த ஜட்ஜுகள்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜட்ஜுக்கிட்ட வந்து என் ஆஃபீஸை திறக்கணும், ரைட்டா, என்னை வந்து என்கிட்டேருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போயிருக்காரு இவர். போன வாரம் போனப்போ அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லி திருப்பி அமைச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆள் வாரத்துக்கு ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரான்,
மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். என் ஃபோனு காணாமல் போச்சுனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரான், ரைட்டா? என் லேப்டாப் போச்சுனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரான். இவன் வந்து நேரடியாக மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு இதுக்கெல்லாம் போகவே மாட்டானா? இவன் எதுக்கு எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வருவானா அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இவருடைய சுப்ரீம் கோர்ட் அவென்யூ அடைக்கப்பட்டு விட்டது. இவர் நீதியரசர் வேல்முருகன் சொன்ன மாதிரி அவர் நேராக போயிட்டு அந்த போர்டுக்கு இவர் அப்பியர் ஆவது என்பதை யாராலும் இனி தடுக்க முடியாது என்கிற அளவிற்கு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வெளியாகி இருக்கிறது இன்று இப்போது. சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் வந்து எலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டேவும் வந்து ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காரு. ஆனால் இந்த 2 சர்வேவும் டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்கே சார். அப்படியே ஃபுல் கான்ஃப்ளிக்டாக இருக்கே, இது எப்படி? அதாவது சி ஓட்டர் அப்படின்ற நிறுவனம் வந்து ரொம்ப நாளாக இயங்குறாங்க. 2000 அவங்க இயங்குறாங்க. யஷ்வந்த் தேஷ்முக் அப்படின்றவர் தான் இந்த சி ஓட்டர் நிறுவனத்தை உருவாக்குன ஆள். இவங்க வந்து பல எலெக்ஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. போன பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க வந்து நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பிஜேபிக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டில் 39 தொகுதியும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னது சி ஓட்டர் நிறுவனம் மட்டும்தான். அதே மாதிரி போன எலெக்ஷனில் வந்து அவங்க சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 160லேருந்து 172 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. திமுக ஜெயித்தது 159. அவங்க சொன்னது 160லேருந்து 172 தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும்னாங்க. திமுக ஜெயித்தது 159. அதே மாதிரி அதிமுக வந்து 58லேருந்து 70 தொகுதி ஜெயிக்கும். அதிமுக வந்து டிமினிஷிங் அக்கௌண்ட் தானே, குறைவு, அது சொல்கிறாங்க. ஆனால் அதிமுக ஜெயித்தது வந்து 75. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக 47% இருந்தது, இப்போ 45% வந்திருக்கு. அதிமுக வந்து 41% இருந்தது, இப்போ வந்து 33% இருக்குது. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 12%. அதே நேரத்தில் இந்த வித்தியாசத்துக்கு இணையான ஓட்டை தான் தாவேகா வச்சிருக்கு. தாவேகாவுடைய ஓட்டு வந்து 15% அப்படின்னு அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் பாண்டே இருக்கார் பாருங்க, அவரு வந்து பயங்கரமாக திமுகவை நெகட்டிவ் பண்ணி, திமுக செயல்பாடு நல்லா இருக்குன்னு 22, ஓகேன்னு 30, மோசம் 48, ரைட்டா? அதோட உதயநிதியோட செயல்பாடு மோசம் 51, ஸ்டாலினோட செயல்பாடு மோசம் 44, உதயநிதியோட செயல்பாடு மோசம் 51. எப்படா ஸ்டாலினுக்கு கம்மியாக வரும், உதயநிதிக்கு அதிகமாக வரும்? அப்போ உன் மனசில் இருக்கிறது தானே அது. உதயநிதி மேலே உனக்கு வன்மம் இருக்குது, அதனால் நீ வந்து 51% சொல்கிற. ஸ்டாலின் செயல்பாடு 44% மோசம்னு வந்தால் உதயநிதி செயல்பாடு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே வரும். உதயநிதியோட செயல்பாடு ஸ்டாலின் செயல்பாடை விட வஸ்தான் இவர் பாண்டேவும் தினமலரும். அதோட இப்போ வந்து அதிமுக வந்து இப்போ நான் இவங்க சொன்ன சி ஓட்டர் சொன்னதை பார்த்தேன் 47% கிட்டத்தட்ட. திமுக வந்து 33% தான், அதிமுக வந்து 38%. தாவேகா வந்து நீங்கள் நம்பவே முடியாது 22%. அவங்க 15% சொல்கிறாங்க, இவங்க 22% சொல்கிறாங்க. சி ஓட்டர் வந்து ஏடிஎம்கேவை சொல்கிறது வந்து 33, இவர் வந்து ஏடிஎம்கேவை சொல்கிறது வந்து 38. டிஎம்கேவை வந்து சி ஓட்டர் சொல்கிறது வந்து 41, இவர் வந்து டிஎம்கேவை சொல்கிறது 33. இந்த மாதிரி 2 பேருக்கும் சர்வேவை போட்டு பச்சையாக நான் கேட்குறேன், ஸ்டாலினை விட உதயநிதி செயல்பாடு மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உதயநிதி செயல்பாடு அதிகம் பேருக்கு தெரியாது, கம்மி தான். ஸ்டாலினோட செயல்பாடு தான் அதிகம் பேருக்கு தெரியும். அப்போது மோசம்னா ஸ்டாலினோட செயல்பாடு தானே மோசமாக இருக்கும். உதயநிதியோட செயல்பாடு 51% மோசம்னு சொல்லிட்டு
இங்கே வந்து 33, 38, அதாவது திமுக வந்து அதிமுகவை விட 5% கம்மியாக இருக்குன்னு போகிறாரு. ஓப்பனாக நான் ஜேர்னலிசத்தில் நான் நிறைய சர்வே எடுத்திருக்கேன். இப்போ சி ஓட்டர் வந்து ஒரு பாரம்பரியமான நிறுவனம். அவங்க எடுத்துக்கக்கூடிய கருத்து கணிப்பு எப்படின்றத நான் அவங்களுக்கு சொன்னேன். அந்த நிறுவனம் மாதிரி தானே ஒரு தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லும்ல. ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தன்னோட ஒப்பீனியன் இப்போ நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தன்னோட ஒப்பீனியன் இந்த பாண்டே மாதிரி ஆட்கள்லாம் சொல்லும்போது மனசாட்சியே இருக்காதா? வாங்கின காசுக்காக இப்படியா போக முடியும்? விஜய் 22% விட்டா 45% சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பொய்யே பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் இப்போ காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போயிருக்கு, என்ன முடிவு சார் எடுத்திருக்காங்க? காங்கிரஸ் வந்து 39 சீட் கேட்குறாங்க. ராகுல் காந்தி பேசினது ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, ஆட்சியில் பங்கு கேட்டிருக்காங்க. அது வந்து கனிமொழி வந்து ஆட்சியில் பங்குலாம் தர முடியாது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அது வந்து ஓகே, ராகுல் காந்தி ஓகே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் வேணான்ற மாதிரி போயிருக்காங்க. இப்போ வந்து 28 சீட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா. அந்த ப்ரப்போசல் தான் திமுக வந்து போயிருக்கு. ஆனால் இவங்க 39 நிற்கிறாங்க. இந்த 28க்கும் 39க்கும் இடையில ஒரு நம்பரில் இவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க. மற்றபடி அப்படி இப்படி அது இது நிறைய இந்த மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள். ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய ஆட்கள். இவங்க எல்லாமே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கல. பிரவீன் சக்கரவர்த்தி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கார். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் காங்கிரஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். விஜய் வந்து காங்கிரஸ் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கார். ஆனால் அது எப்படி முடியுன்றது இது வரைக்கும் அவங்க திமுக பக்கம் தான் சாலிடாக நிற்கிறாங்க. அவங்க விஜய் பக்கம் வரல. தேமுதிகவின் கூட்டணி என்ன சார் ஆச்சு, எந்த முடிவு பண்ணியிருக்காங்களா, என்ன ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க சார்? தேமுதிக வந்து திமுக தரப்பில் கேட்குறது வந்து 18 சீட் கேட்குறாங்க. அவங்க வந்து 6 சீட் கொடுக்குறாங்க. அதே தான் ஏடிஎம்கே தரப்புலையும் கேட்குறாங்க. இல்லை பேத்தட்டிக் ஃபேக்ட் என்னென்னா 200 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்க. 200 கோடி ரூபாய் அந்த பேரம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சீட்டெல்லாம் கூட அப்புறம் தான் இவங்களுக்கு சீட்டு ராஜ்யசபா அதெல்லாம் வந்து அப்புறம்தான். ஆனால் 200 கோடி ரூபாய் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் போயிட்டுருக்கு. கடைசியில் 2 பேரும் கழட்டி விட்டாங்கன்னா போன ஒரு தடவை கழட்டியே விட்டாங்க. கழட்டி விடும்போது அமமுக இருந்தது, அவங்களோட சேர்ந்து கூட்டணி போட்டு நின்னாங்க. இந்த முறை யாருமே கிடையாது. ரைட்டா? யார் கூட இவங்க கூட்டணி போடுவாங்கன்றது தான் இருக்குது. விஜய் பனையூர் கதவு வந்து திறக்கவே திறக்காது. தேமுதிகலாம் போய் நின்னா திறக்காது. அவங்க வேணான்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க திறக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து அரசியல் அனாதையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒரு தேர்தலில் 1% குறைவான வாக்குகளை வச்சுட்டு 200 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசுறது வந்து அந்த கேப்டனுக்கே அடுக்குமான்றது தெரியல. இப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களதும் தாவேக்காவும் கூட்டணி எந்த நிலையில் சார் இருக்கு? அதாவது ராமதாஸுக்கு வந்து 3 சீட்டு தான் தரேன்னு சொன்னாங்க. அவர் 10 சீட்டு கேட்டார் திமுகவில். அதனால திமுகவுடைய ஆப்ஷன் வந்து ரூல்ட் அவுட் ஆனவுடனே இவங்க செங்கோட்டையனோட தான் பேசுகிறாங்க. செங்கோட்டையனோட ஜிகே மணி போய் பேசல, மன்சூர் அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பிச்சு பேசியிருக்காங்க. 25 தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 25 தொகுதியில் நாங்கள் போட்டிடுறோம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து காங்கிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் தாவேக்காவோட தான் ராமதாஸ் பேசுகிறாரு, இவங்களோட பேசலை. ஓபிஎஸ் என்னதான் சார் ஆனாரு? அவர் யாருக்குள்ள கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் யார்கிட்ட சார் கேட்டுட்டு இருக்காரு கூட்டணிக்காக? ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேக்கா 3 பேர்கிட்டையும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. திமுகவில் வந்து எனக்கு அவைத்தலைவர் பதவி கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னாரு. நீ முதல்ல கட்சியில் வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றது திமுகவுடைய நிலவரம். ஏடிஎம்கேல 10 தொகுதி வரைக்கும் தராங்க இருந்தாங்க. அவைத்தலைவர் தரவும் தயாராக இருந்தாங்க. இவர் வந்து டபுள் சைடு ட்ரிபிள் சைடு இவர் ஆட்டம் வந்து ஆடினதுனால ஏடிஎம்கேலேருந்து இவரை இது பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் தாவேக்கா சைட்லேயும் இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. முக்கியமான விஷயம் என்னென்னா ஓபிஎஸ் இப்படி தான்
எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான விஷயம் என்னென்னா 3 திமுக அமைச்சர்கள் மேலே வாரம் ரெய்டு நடத்த போகிறாங்க. அமலாக்கத்துறையும் இவங்களும் சிபிஐ எல்லாரும் சேர்ந்து ரெய்டு. அதில் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வீட்டில் ரெய்டு. ஏன்னா பத்திரப்பதிவுத்துறை ஊழல்கள் தொடர்பான பல விஷயங்களை அவங்க எடுத்து வச்சிருக்கனால பத்திரப்பதிவுத்துறையில் ரெய்டு வரும். கேஎன் நேரு விஷயத்தில் ரெய்டு வராது. ஏன்னா கேஎன் நேருவுக்கு டெல்லி கான்டாக்ட்ஸ் வந்து அதிகம். அதனால் அவர் அதை சமாளிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. மூர்த்தி வீட்டில் கன்ஃபார்மாக ரெய்டு. அது இல்லாமல் இன்னும் 2 அமைச்சர்கள் வீட்டில் கன்ஃபார்மாக இந்த வாரம் ரெய்டு வரும் அப்படின்றது தான் நம்ம நியூஸ் சேனல் மூலமாக சொல்லக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல். பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.